ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அடுத்த 6 மாசத்துல உங்க வாழ்க்கைய முழுசா மாத்த முடியும்னா எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண வாழ்க்கையில இருந்து உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் பயன்படுத்துற சில ரகசியங்களை வச்சு நீங்களும் ஜெயிக்க முடியும்னா வாங்க, அந்த விதிகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வெறும் 180 நாள்ல நம்மளோட பண நிலைமை, நம்ம வாழ்க்கை முறை, ஏன் நம்ம எதிர்காலத்தையே மாத்த முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அது சாத்தியம்னு சொல்றாங்க. அது எப்படிங்கறத தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். இது ஏதோ காத்துல சொல்ற விஷயம் இல்லைங்க. ஈலான் மாஸ்க், வாரன் பஃபெட் மாதிரி உலகையை திரும்பி பார்க்க வச்ச சாதனையாளர்கள் அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சதா சொல்லப்படுற 10 முக்கியமான விதிகளை தான் நாம இப்போ ஒன்னொன்னா அலச போறோம். சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். அதுதான் அடித்தளம், அதாவது வெற்றியாளரோட மைண்ட் செட். எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரிதான் வெற்றிக்கும். அது நம்ம செயல்ல ஆரம்பிக்கிறது இல்ல, நம்ம சிந்தனையில ஆரம்பிக்குது. இந்த அடித்தளத்துக்கு 3 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. முதல் பில்லர், நம்ம கனவு பெருசா இருக்கணும். 2வது, நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். அதுக்கு பேரு தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். 3வது, ரிஸ்க் எடுக்க பயப்படவே கூடாது. இதுல இந்த உணர்ச்சி நுண்ணறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட கோபம், பயம், சந்தோஷம் இதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம நாம அதை கண்ட்ரோல் பண்றது. எல்லாம் உணர்ச்சியில முடிவெடுக்கிறவங்க இல்ல, அறிவோட முடிவெடுக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த கோட் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. வெளி உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கணும், நம்ம மனசை ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான முதல் வெற்றி. ஓகே, மைண்ட் செட் ரெடி. அடுத்தது என்ன? ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும்ல. அதுதான் நம்மளோட வளர்ச்சி உத்தி. நம்ம கிட்ட இருக்கிற நேரம், பணம், அறிவு மாதிரி முக்கியமான விஷயங்களை எப்படி சரியா பயன்படுத்தி வேகமா வளரலாங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். இந்த ப்ளூ பிரிண்ட்ல 4 ஸ்டெப்ஸ் தான். 1, எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கணும். 2, நேரத்தை சரியா பயன்படுத்தணும். 3, பணத்தை சரியா நிர்வகிக்கணும். 4, சரியான ஆட்களோட தொடர்பை வளர்த்துக்கணும். இந்த 4 சேர்ந்தா உங்க வெற்றிக்கான பாதை தெளிவா தெரியும். இதுல பணத்தை பத்தின விஷயம் ரொம்ப முக்கியம். பணத்தை நிர்வகிக்கிறதுனா வெறும் சேமிக்கிறது மட்டும் இல்ல, பணத்தை நீங்க பாக்குற பார்வையே மாத்தணும். இது சின்ன மாற்றமா தெரிஞ்சாலும் இதோட விளைவு ரொம்ப பெருசு. இங்கே பாருங்க, இந்த வித்தியாசம் தான் எல்லாத்தையும் மாத்துது. பொதுவா நாம பணத்துக்காக வேலை செய்யறோம், ஆனா பணக்காரங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. அதாவது சம்பளத்தை மட்டும் நம்பாம முதலீடுகள் மூலமா பணம் தானா வளர்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இதுதாங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட சீக்ரெட். சரி, இப்போ நம்ம கிட்ட சூப்பரான மைண்ட் செட் இருக்கு, தெளிவான பிளானும் இருக்கு. ஆனா வேலை செய்யலனா எல்லாம் வேஸ்ட் தான். இந்த 3வது பகுதி தான் செயலாக்கம், அதாவது ஆக்ஷன். நம்ம திட்டத்தையும் மனநிலையும் எப்படி நிஜமாக்குறதுன்னு இங்க தான் பார்க்க போறோம். இந்த செயலாக்கத்துக்கும் 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, சலிக்காத ஒழுக்கம், விடாமுயற்சி. 2, பிரச்சனையை பார்த்து பயப்படாம அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ஆளா மாறணும். 3, யோசிச்சுக்கிட்டே இருக்காம உடனே செயல்ல இறங்கணும். இதுல சிக்கல் தீர்ப்பவர்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான குணம். சாதனையாளர்கள் பிரச்சனைய ஒரு தடையா பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சு அதன் மூலமா மதிப்பையும் செல்வத்தையும் உருவாக்குவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விதிகள்லையும் இதுதான் அல்டிமேட் விதின்னு சொல்லலாம். நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போடாதீங்க. ஏன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு சரியான நேரம்னு ஒன்று இருந்தா அது இப்போ மட்டும்தான். சரி, நாம இப்போ பார்த்த இந்த 10 விதிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இது வெறும் தியரி கிடையாது, இது உங்களுக்கான ஒரு 6 மாச சவாலோட தொடக்கம். உங்க பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. இதோ பாருங்க, அந்த 10 விதிகளும் தெளிவா 3 பிரிவுக்குள்ள அடங்கிருச்சு. மனநிலைங்கிறது அடித்தளம், உத்திங்கிறது நம்ம ப்ளூ பிரிண்ட், செயல்ங்கிறது நம்மள ஓட வைக்கிற இன்ஜின். இந்த 3 சரியா இருந்தா வெற்றி நிச்சயம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சவால், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த 10 விதிகள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு இப்பவே அதை ஆரம்பிக்க போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய மாத்த போற இந்த 6 மாச பயணம் ஒரு சின்ன முடிவுல தான் ஆரம்பிக்குது. அந்த முதல் அடியை எடுத்து வைக்க, அந்த ஒரு முடிவை எடுக்க நீங்க தயாரா?